ஹலோ மாமிஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பர் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வாரத்தில் 2 தடவை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நல்லா இரும்பு சத்து கிடைக்கும், நல்லா ரத்தம் ஊறும், அவங்களோட வெயிட் கெயின், பிரெயின் டெவலப்மெண்ட், இம்யூனிட்டிக்கும் நல்லது, நாள் முழுவதும் நல்லா எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கும். ரொம்ப டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நிறைய மாமிஸ்க்கு போய் ரீச் ஆகும். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்ணுறதுக்கு குக்கரில் பாதி பீட்ரூட்டு இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுறலாம். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளெண்டர் ஜாரில் எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்ஸி ஜார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 2 ஊற வச்ச டேட்ஸு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு இல்லை கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்து நெய்யிலே நல்லா வறுத்து விட்டுக்கலாம். மிதமான தீயிலே வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறம் வாசம் வரும். கோதுமை வந்து உடம்புக்கு நல்ல ஒரு வலு கொடுக்கும், வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நல்லா வாசம் வரும். இப்போ இது கூட ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு கட்டிப்படாமல் கிண்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோதுமை வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட்டையும் டேட்ஸையும் வந்து அதில் சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டில் நிறையா விட்டமின்ஸ் இருக்குது. அது சில குழந்தைங்க அப்படியே சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் டேட்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி அல்வா மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கலர்லேருந்தே தெரியுது இதில் எவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குதுன்னு. குழந்தைங்களுக்கு ஒரு மல்டி விட்டமின் மாதிரி. இதை சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு முடி வளர்ச்சி, அப்புறம் ஸ்கின் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம். இந்த மாதிரி பீட்ரூட்டும் டேட்ஸும் சேர்த்து வாரத்தில் ஒரு தடவையோ இல்லை வாரத்தில் 2 தடவையோ குழந்தைங்களுக்கு கட்டாயம் செஞ்சு கொடுங்க. நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக ராகியோ இல்லை ஓட்ஸோ கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு மாமிஸ் வேர்ல்டு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்க நட்ஸ் பவுடரும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டேட்ஸ் ஊற வைக்கும்போது கொஞ்சம் நட்ஸும் சேர்த்து அரைச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். அது குழந்தைங்களோட வெயிட் கெயின், பிரெயின் டெவலப்மெண்ட் ரெண்டுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.